வணக்கம் நண்பர்களே. 10ஆம் வகுப்பு நம்ம லைஃப்ல ஒரு முக்கியமான டர்னிங் பாயிண்ட் இல்லையா? இந்த முக்கியமான வருஷத்துல உங்க நேரத்தை எப்படி சரியா பயன்படுத்துறதுன்னு ஒரு சூப்பரான வழிகாட்டி தான் இது. உங்க ஒவ்வொரு நிமிடத்தையும் எப்படி உங்க கண்ட்ரோல்ல கொண்டு வரலாம்னு பார்க்கலாம் வாங்க. படிப்பு, டியூஷன், ஸ்பெஷல் கிளாஸ் இதுக்கு நடுவுல உங்களுக்கான நேரம். அப்பா, இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கா? டோன்ட் வரி, நீங்க மட்டும் இந்த பிரச்சனையில இல்ல. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதே மாதிரி தான் ஃபீல் பண்றாங்க. ஆனா இதுக்கு ஒரு சூப்பர் தீர்வு இருக்கு. முதல்ல இந்த ஒரு விஷயத்த நல்லா மனசுல ஏத்திக்கோங்க. ஜெயிக்கிறதுக்கு நாள் முழுக்க படிக்கணும்னு அவசியமே இல்ல. நம்ம கிட்ட இருக்கிற நேரத்தை எப்படி ஸ்மார்ட்டா யூஸ் பண்றோங்கிறதுல தான் வெற்றியே அடங்கியிருக்கு. அதாவது ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, வாங்க நம்மளோட முதல் டூல்குள்ள போகலாம். இதுக்கு பேரு ப்ரையாரிட்டி மேட்ரிக்ஸ், அதாவது முன்னுரிமை அணி. நம்ம கிட்ட செய்யறதுக்கு 100 வேலைகள் இருக்கும். ஆனா அதுல எது நிஜமாவே முக்கியம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு செமையான டெக்னிக். இந்த ப்ரையாரிட்டி மேட்ரிக்ஸ்க்கு இன்னொரு பேர் தான் ஐசன்ஹவர் மேட்ரிக்ஸ். சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை அதோட அவசரம் அப்புறம் முக்கியத்துவம் இந்த ரெண்டையும் வச்சு நாளா பிரிக்கிறோம். இதனால எந்த வேலையை முதல்ல செய்யணும்னு ஒரு தெளிவு கிடைக்கும். இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட். இப்போ இந்த டேபிள பாருங்க, ரொம்ப சிம்பிள். 4 பாக்ஸ் இருக்கு இல்லையா? முதல் பாக்ஸ் பாருங்க, ஒரு வேலை ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசரமும் கூட. அதை உடனே செஞ்சு முடிச்சுடணும். 2வது பாக்ஸ், வேலை முக்கியம்தான் ஆனா அவசரம் இல்ல, இதை பிளான் பண்ணி அப்புறமா செய்யலாம். 3வது, ஒரு வேலை ரொம்ப அவசரமா தெரியும் ஆனா அது முக்கியமே இல்ல. கடைசி பாக்ஸ், அவசரமும் இல்ல முக்கியமும் இல்ல. இந்த மாதிரி வேலைகளை உங்க லிஸ்ட்ல இருந்தே தூக்கிடலாம். சரி, இதை உங்க ஸ்டூடெண்ட் லைஃபோட கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு மாடல் எக்ஸாம் இருக்குன்னா அது முக்கியம், அவசரமும் கூட. உடனே படிக்கணும். போர்டு எக்ஸாம்க்கு இன்னும் 3 மாசம் இருக்கு. அதுக்காக ஒரு கஷ்டமான சாப்டர் ரிவைஸ் பண்றது முக்கியம் தான், ஆனா அவசரம் இல்ல. அதை பிளான் பண்ணி படிக்கலாம். திடீர்னு போன்ல ஒரு நோட்டிபிகேஷன் வருது. அது அவசரமா தெரியலாம், ஆனா அது முக்கியமா இல்ல. இந்த வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே பாதி ஜெயிச்ச மாதிரி தான். ஓகே, நம்மளோட அடுத்த டூலுக்கு போலாமா? இதுக்கு பேரு ஃபோக்கஸ் டைமர். ரொம்ப நேரம் படிச்சு டயர்ட் ஆகாம இருக்க இது ஒரு சூப்பரான டெக்னிக். இந்த டெக்னிக்கோட மொத்த மேஜிக்குமே இந்த ஒரு நம்பர்ல தான் இருக்கு, 25. என்னடா இது 25ன்னு பாக்குறீங்களா? வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த டெக்னிக் பேரு போமோடோரோ. ஸ்டெப்ஸ் ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஒரு 25 நிமிஷத்துக்கு டைமர் செட் பண்ணி வேலை எதை பத்தியும் யோசிக்காம முழுசா படிங்க. டைமர் அடிச்சதும் ஒரு 5 நிமிஷம் குட்டி பிரேக். இதே மாதிரி 4 தடவை பண்ணுங்க. 4வது தடவை முடிஞ்சதும் ஒரு 20 நிமிஷம் லாங் பிரேக் எடுத்துக்கோங்க. இப்படி பண்றப்போ உங்க மைண்ட் ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும், கவனமும் செதறாது. சரி, நம்ம லிஸ்ட்ல கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான 3வது டூல், உங்கள் தினசரி வரைபடம். அதாவது ஒரு நாள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த நாளை எப்படி ஜெயிக்கிறதுன்னு பிளான் பண்றது. இதோட முக்கியமான ரூல் ஒன்னே ஒண்ணுதான். நாளைக்கு என்ன செய்யணுங்கிறத நாளைக்கு காலையில முடிவு பண்ணாதீங்க, முந்த நாள் நைட்டே பிளான் பண்ணிடுங்க. இது பார்க்க சின்ன விஷயமா தெரியலாம், ஆனா இதனால கிடைக்கிற ரிசல்ட் ரொம்ப பெருசு. ஏன் நைட்டே பிளான் பண்ணணும்னு கேக்குறீங்களா? ஏன்னா காலையில எந்திரிக்கும் போதே இன்னைக்கு இதெல்லாம் பண்ணணும்னு ஒரு கிளியர் ரோட் மேப் உங்ககிட்ட இருக்கும். ஐயோ என்ன பண்றதுன்னு யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. உங்க நாள் ஒரு பர்பஸோட, ஒரு எனர்ஜியோட ஸ்டார்ட் ஆகும். இப்ப நாம பார்த்த இந்த 3 டூல்ஸ்லயுமே ஒரு பொதுவான விஷயம் இருக்கு. அது என்னன்னா, எவ்ளோ நேரம் படிக்கிறோங்கிறத விட எப்படி படிக்கிறோங்கிறது தான் முக்கியம். அதாவது குவான்டிட்டியை விட குவாலிட்டி தான் முக்கியம். 4 மணி நேரம் டிஸ்டர்பன்ஸோட படிக்கிறத விட 1 மணி நேரம் ஃபோக்கஸ்டா படிச்சா போதும். இந்த டேபிள்ல பாருங்க, பிஸியா இருக்கிறதுக்கும் ப்ரொடக்டிவா இருக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை அழகா சொல்லியிருக்காங்க. 4 மணி நேரம் ஃபோன் நோட்டிஃபிகேஷனோட கவனமில்லாம படிக்கிறது பிஸியா இருக்கிறது. ஆனா அதே 4 மணி நேரத்தை 4 பொமடோரோ செஷனா ஃபோனை வேற ரூம்ல வச்சுட்டு படிக்கிறது தான் ப்ரொடக்டிவா இருக்கிறது. படிச்சு முடிச்சதும் கிடைக்கிற அந்த திருப்தியே வேற லெவல்ல இருக்கும். சோ, இப்ப இந்த 3 சூப்பரான டூல்ஸும் உங்க கையில இருக்கு. இனிமே உங்க நேரத்தோட கண்ட்ரோல் உங்ககிட்ட தான். இதை வெறும் தகவலா கேட்டுட்டு விட்டுடாம இதை உங்க டெய்லி பழக்கமா மாத்துறது தான் அடுத்த ஸ்டெப். ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்ககிட்ட இருக்கிறதுலயே ரொம்ப விலை மதிப்பில்லாதது உங்க நேரம்தான். அதை நீங்க மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்க எக்ஸாம்ஸையும் ஈஸியா மாஸ்டர் பண்ணிடலாம். எல்லாத்தையும் ஒரே நாள்ல மாத்தணும்னு இல்ல, ஒரு சின்ன மாற்றத்திலேருந்து ஆரம்பிங்க. அந்த சின்ன சின்ன மாற்றங்கள் தான் உங்களை பெரிய வெற்றிக்கு கூட்டிட்டு போகும். ஆல் தி பெஸ்ட், உங்களால கண்டிப்பா முடியும். சரி, போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி. இத பார்த்து முடிச்சதும் நாளைக்காக இன்னைக்கு ராத்திரி நீங்க பிளான் பண்ண போற அந்த முதல் விஷயம் என்ன? யோசிக்காதீங்க, உடனே செயல்ல இறங்குங்க.